குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மை ஸ்ரீ குரவே நமக. காஞ்சி பெரியவாளுடைய திருவடிகளே சரணம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடம் 2000 வருடங்களுக்கு முன்பாக சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் வாழ்ந்த இந்த நாட்டிலே இன்றைக்கு இல்லாத ஒரு அரிய கலைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன. வேதம் செழித்தோங்கிய காலமாக அந்த காலம் இருந்திருக்கிறது. அப்போது விஞ்ஞானத்திலும் ஆயுர்வேதத்திலும் கணிதத்திலும் இசையிலும் மூலிகை மருத்துவத்திலும் மந்திர பிரயோகங்களிலும் மிகச் சிறந்தவர்களாக அந்த காலத்தில் விளங்கியிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நாம் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே ஆயுர்வேத சிகிச்சை மூலமாக சர்ஜரி செய்ததாக கூட நம்ம இப்போது கேள்விப்படுகிறோம். வராகமிகிரர், ஆரியபட்டர் போன்ற மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். அப்போது இருந்த கலைகளிலே ஆயுர்வேதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. ஆங்கில மருத்துவம் தான் இப்போது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல இரும்பை பொன்னாக்குவது, செம்பை பொன்னாக்குவது, ஆல்கமி என்று சொல்லக்கூடிய அரிய வகை விஷயங்கள் அந்த காலத்தில் கூட இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் வானசாஸ்திரத்தில் மிக கெட்டிக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். கலீலியோவுக்கு பிறகுதான் லென்ஸ் என்கிற ஒரு சாதனமே கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே நம்முடைய மகான்கள் தங்களுடைய அறிவு திறமையினாலும் ஞானத்தினாலும் கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சோதிடம், மருத்துவம், வானசாஸ்திரம், கூடு விட்டு கூடு பாய்தல், இப்படி இன்னும் எத்தனையோ கலைகளை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மகாபாரத காலத்திலே கூட யுத்தம் செய்யும் போது அந்த யுத்தத்தின் போது பயன்படுத்தப்பட்ட கருவிகளிலே மந்திர பிரயோகம் செய்து அதன் மூலமாக கூட போர் நடத்தியிருக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டு மன்னர்களுடைய படையெடுப்பாலும் நம்முடைய அசிரத்தையினாலும் நாம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிவிட்டோம். தற்போது ஒரு முக்கியமான விஷயம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பத்திரிகைகளை படித்தேன். அதாவது சிதைந்த கோயில் புதைந்திருக்கும் வரலாறு என்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரை வந்திருந்தது. இப்போ அந்த கட்டுரை மையமாக வைத்து தான் சில விஷயங்களை சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதிலே நான் சில விஷயங்களை படிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கவனமாக கேட்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையத்தில் பழமையான கச்சி வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது. கோயிலை ஒட்டிய மலையில் கச்சி பெருமாள் திருமல் என்ற கோயிலும் உள்ளது. மலை கோயிலுக்கு செல்லும் வழியில் படிகளிலும் பாறைகளிலும் காணும் இடம் எங்கும் கல்வெட்டுகளாக இருக்கின்றன. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அந்த கட்டுரையில் கோயில் கருவறை, மண்டபம், கோயில் பின்புறச்சவர்கள் என எங்கு பார்த்தாலும் கல்வெட்டுகள் நிறைந்திருக்கின்றன. வௌவால் எச்சங்கள் புழுதி மண்படிந்த தரையை ஒட்டி விட்டு பார்த்தாலும் கூட கல் தரையில் கல்வெட்டுகள் படிச்சிடுகின்றன. கோயிலுக்கு எதிரில் இருந்த கோட்டை போரில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. பாண்டிய அரசன் மாரவர்மன் குலசேகரன் கிபி 1256 சொச்சம் அந்த காலத்தில் 1311 காலத்தில் இந்த கோயில் எழுப்பப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. அதன் பிறகு விஜயநகர மன்னர்கள் காலத்திலும் கல்வெட்டுகள் வெட்டப்பட்டுள்ளன. பொப்பாச்சியர் வசந்த நாயக்கர், வாசுதேவ நாயக்கர், கிருஷ்ணதேவராயர், அச்சுத தேவராயர், ராயப்ப நாயகர் உள்ளிட்ட பல நாயக்க மன்னர்கள் காலத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் பாறைகளிலும் கோயில் சுவர்களிலும் உள்ளன. இவ்வூர் பாண்டியர் காலத்திற்கு குலசேகர சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. கச்சி பெருமாள் பாளையம் என்பதே கிருஷ்ணதேவராயர் காலத்திலும் மருவி கச்சிராப்பாளையம் என்று பெயர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உய்யக்கொண்டான் ஆண்டவர், அப்புறம் தாயிலும் நல்லான், வேம்பி என நால்வர் இந்த கோயிலில் தினமும் பூஜை செய்து ஆடி பாடியுள்ளனர். இந்த நால்வரும் திருவாமாத்தூர் செட்டியார் விண்ணதீர பெருமாள் பொன்னப்ப பிள்ளையிடம் இருந்து கோயிலுக்கு விலைக்கு வாங்கப்பட்டுள்ளனர். இக்கோயில் கல்வெட்டுகளை பற்றி மரு அருண்குமார் என்பவர் வரலாற்றில் ஈயனூர் கச்சிராப்பாளையம் என்ற நூல் எழுதியுள்ளார். ஒரு காலத்தில் அரசர்கள், ஆட்சியாளர்கள், விழாக்கள் என்று சிறப்புற்றிருந்த இந்த மலைக்கோயில் இன்று உடைந்தும் சிதைந்தும் வரலாற்றை தன்னுள் புதைத்து கொண்டு அமைதியாக காட்சியளிக்கிறது. இப்படியாக அந்த கட்டுரை போகிறது.
இந்த கட்டுரை படித்ததிலிருந்து என்னுடைய மனதிலே மிகவும் பெரிய வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன கேட்டால், நாம் சாதாரணமாக பார்க்கின்ற கல்வெட்டுகள் என்று இதையெல்லாம் சொல்ல முடியாது. தனக்கு தெரிந்த ஒரு வித்தை, தனக்கு தெரிந்த ஒரு கலையை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த காலத்திலே மன்னர்களும் மகான்களும் எந்த மீடியா மூலமாக இதை கொண்டு போனால் காலத்திற்கும் வழியாக இருக்கும் என்று பார்க்கும்போது அவர்கள் கண்டது இரண்டு வழிகள் தான். ஒன்று ஓலைச்சுவடி, இன்னொன்று கல்வெட்டு. அப்படி ஓலைச்சுவடிகள் கூட இந்த காலத்தில் எவ்வளவோ இடங்களில் இருக்கின்றன. இன்னும் படிக்கப்படாத ஓலைச்சுவடிகள், பிரதி எடுக்கப்படாத ஓலைச்சுவடிகள் கூட நிறைய இடங்களில் இருக்கின்றன. அதே மாதிரி கல்வெட்டுகளும் இப்போது இந்த பத்திரிகையில் காணப்பட்ட ஒரு கச்சராபாளையம் கல்வெட்டு போன்ற கல்வெட்டுகள் இன்னும் படிக்கப்படாமலே இருக்கிறது. இன்னும் கூட அதிகமான கல்வெட்டுகள் பல்வேறு இடங்களில் கூட இருக்கின்றன. ஏன் இந்த கல்வெட்டுகளை எல்லாம் பற்றி நான் பேசுகிறோம் என்று கேட்டால், இன்றைய காலத்திலே நமக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான, உடல் நலத்திற்கு தேவையான, ஆன்மீகத்திற்கு தேவையான எவ்வளவோ விஷயங்களை அவர்கள் படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் காலப்போக்கில் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. தஞ்சாவூரில் இருக்கிற சரஸ்வதி மகாலில் இருக்கின்ற ஓலைச்சுவடிகளில் கூட இன்னும் அருமையான பொக்கிஷங்கள் மறைந்திருக்கின்றன. ஆரியப்பட்டர் காலத்தில் விமானம் ஓட்டி இருக்கிறார்கள். வரலாற்றை படிக்கும்போது 86 வகையான ஆகாய விமானங்கள் அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த விமானத்திற்கு தேவையான எரிபொருள், அதாவது ஃபியூயல் என்று சொல்கிறோமே, அது எதை பயன்படுத்தினார்கள் என்பதை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். மண்ணிலே புதைந்து போன வரலாறுகள் இன்னும் ஆயிரம் வரலாறுகள் நம்முடைய நாட்டில் இருக்கின்றன. இவையெல்லாம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசாங்கத்தையும் ஆர்வலர்களையும் கல்வெட்டு ஆராய்ச்சிகளையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இவையெல்லாம் இதுமேல் நமக்கு கிடைக்காத பொக்கிஷங்கள். கிடைத்திருக்கிற பொக்கிஷத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனாலே இந்திய தொல்பொருட்துறையும் தமிழ்நாடு தொல்பொருட்துறையும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இவை எல்லாம் சேர்ந்து இது மாதிரி கல்வெட்டுகளை எல்லாம் புதுப்பித்து அதை சீர் செய்து அதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தால் இன்றைய சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்னும் எவ்வளோ அரிய விஷயங்கள் இதிலே நமக்கு கிடைக்கலாம். அவளெல்லாம் நாம் இழந்து விடுவோமோ என்று இருக்கிறது. இப்போது எத்தனையோ அரிய கலைகளை எல்லாம் நாம் இழந்து விட்டோம். நம்முடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீகம், மருத்துவம் எல்லாமே கூட நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எழுந்து கொண்டு வருகிறோம். ஆகினாலே மத்திய அரசோ மாநில அரசோ அல்லது கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களோ கல்வெட்டுக்களை எல்லாம் படித்து அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் நம் முன்னோர்களுடைய வரலாறு, அரசர்களுடைய வரலாறு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அவை மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதனாலே இவற்றையெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகையிலே அரசாங்கம் இதற்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இதையெல்லாம் மறுபடியும் கல்வெட்டுகளை படித்தும் ஓலைச்சுவடிகளை படித்தும் பிரதி எடுத்தும் அதில் இருக்கின்ற விஷயங்களை தெரியப்படுத்தினால் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர.